வணக்கம் மக்களே. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ரோட்டில் ஒரு பயங்கரமான விபத்து. இந்த விபத்தில் அடிபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த லோக்கல் ஏரியா சேர்ந்தவர். இவர் அந்த லோக்கல் ஏரியாவில் கறிக்கடை வச்சுருக்காரு. அந்த கறிக்கடை வச்சுருக்க அவர் வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் கிராசிங் பை ரோடே கிடையாது. அந்த இடத்துல கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணியிருக்காரு. கேரளா சபரிமலையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தால் கர்நாடகா வண்டி ஒன்று பயங்கர வேகத்தில் வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல கிராஸிங்கே கிடையாது. இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும், ஒரே ஒரு சின்ன ஒரு தடுப்பு மட்டும் ஓப்பனில் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் வரும்போது வந்த வண்டி தட்டிடுச்சு. அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலிமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு. நம்பர் பிளேட் எல்லாமே தனித்தனியாக கிடக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்ரு பக்கம் வண்டி இடித்து பிரேக் அடித்து இழுத்துட்டு போட்டிருக்கு. மேலே இருக்க கண்ணாடி நொறுங்கியிருக்கும் பாருங்கள். அந்த கண்ணாடி நொறுங்கியிருக்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இடித்த வேகத்தில் அவர் அந்த கண்ணாடியில் போய் அடிச்சிருக்காரு. அப்படி தான் இந்த கண்ணாடி இடிச்சிருக்கு. ஒரு 100 மீட்ரு சுற்றி போனோம் அப்படின்னா அவர் போகக்கூடிய வீடு இருக்குதுங்க. அவரோட வீடு 100 மீட்ரு மட்டும்தான் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ml பெட்ரோல் மட்டும்தான் செலவே ஆகியிருக்கும் சுற்றி போயிருந்தான். இவர் ஆப்போசிட்டில் ராங்கில் ஏறி இந்த டிவைடர் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த பைக்கும் காரும் இருக்கிற இடத்துல ஒரு டிவைடர் தெரியுது. அதை கொஞ்சம் ஒட்டியே ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்திருக்கு. அதில் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருந்திருக்காரு. இப்போ கார்காரங்க மேலேயும் குறை சொல்ல முடியாது, இவர் பக்கமும் சப்போர்ட் பண்ண முடியாது. இதுவே தமிழ்நாட்டுக்காரன் ஒரு கர்நாடகா ஸ்டேட்டில் யாராச்சும் ஒருத்தர் தட்டி இருந்தாலோ லைட்டாக உரசிருந்தாலோ இந்நேரம் அடிச்சுட்டு தான் பேசியே இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே பண்பான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியுது. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு எவ்வளோ தூரம் சுற்றி போனாலும் பிரச்சனை இல்லை, சுற்றி போய்க்கலாம். இந்த பைபாஸ் ரோட்டில் மட்டும் அலட்சியம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்மளோட உயிர் நமக்கு முக்கியம், நம்மளை நம்பி இருக்க குடும்பங்கள் நமக்கு முக்கியம், நம்ம பிள்ளை குட்டிகள் முக்கியம். என்ன ஒரு அவசரமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிராசிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க.